வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். நம்ம இன்றைக்கி முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதை நம்ம சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சிக்கணும். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இந்த குருமாவுக்கு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது ஆயில் போட்டு பிசைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஆயில் போடாதனால தான் நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் எப்போதும் சப்பாத்தி மாவு பிணையும் போது லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது ஆயில் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது கரம் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா கொஞ்சமாக, மிளகாத்தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கலந்து விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போது ஒவ்வொரு முட்டையும் உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ இந்த குருமாவோட முட்டையோட நல்லா கலந்து விட்டுக்குவோம். முட்டையை நல்லா உடச்சி விட்டுக்குவோம். நமக்கு இந்த குருமா ஃபுல்லாக முட்டை நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் இந்த முட்டை கிரேவி கிடைக்கும். இங்கே பாருங்கள், முட்டையை நல்லா இந்த கிரேவியில் கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.